அமெரிக்காவோட கிரேட் ஸ்ட்ரென்த்தே வந்து ஆயிலை வந்து டாலரில் மார்க் பண்ணுறது, அதை உடைக்கலான்னு ஈரான் ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. 1971 நடந்தது இல்லை சார், கோல்டு பேக்டுங்கிறத உடைச்சாங்க. என்ன யார் உடைச்சாங்க? உடனே இனிமேல் கிடையாது, நான் கொடுத்துட மாட்டேன்னா யாரும் உடைக்கிட முடியாது. சைனாவே ஸ்டாலின் லெனின் விட்டு சிஜிபி இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கிறான். உலகத்தில் ஸ்டாலின் லெனின் ஃபோட்டோ வச்சிருக்கிற ஒரே ஊர் நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக தான் இருக்கும். தெரியாததுனாலயே வந்து யுவான ஒரு பெரிய கரன்சின்னு எல்லாரும் உங்களுக்கு சைனால என்ன நடக்கிறதுனே உங்களுக்கு தெரியாது. அங்கேருந்து வர பல ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். பட் அவன் யூஸ் பண்ணுற லேபர்லாம் ஸ்லேவ் லேபர். இப்போ இந்த ஈரான் வாரில் வந்து ட்ரம்ப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு நேட்டோவில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் ஷிப்பை அனுப்புங்க அப்படின்னு நோ சொல்லிட்டாங்க. அவரும் குழந்தை மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுப்பேன், எவன் எல்லாம் நோ சொன்னீங்க. இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இந்த வாட்டி வந்து அமெரிக்கா ஹேஸ் பிட்டன் ஆஃப் மோர் தென் வாட் தே கேன் சூ. அவங்களால முழுங்கத்துக்கு மேலே அவங்க கடிச்சிட்டாங்க. வாயிலேருந்து துப்பி தான் ஆகணும். முழுங்கவும் முடியாது, மெல்லவும் முடியாது. ரைட்டா? ஈரானில் வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து இந்த தியோக்ராட்டிக் ஸ்டேட்டை அப்போஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இருக்கிறது 9 மில்லியன் பீப்புள் தான். அதில் 1 மில்லியன் ஆர்மியில் ட்ரெயின்டாக இருக்கான். 8 பேருக்கு ஒரு ஆள் வச்சுருக்கான் துப்பாக்கியை வச்சு. இவனை எதிர்க்கிறதுக்கு ஒன்றை துப்பாக்கியை வச்சுன்னு 50,000 பேர் கூட கிடையாது. அது இருந்தால் தான் நீ இவனை டாப்பிள் பண்ண முடியும். அது இருக்கா இல்லான்னு தெரியாமையே நீ குண்டை தூக்கி போட்டு வந்ததுனால ஒன்றும் ஆகாது. ஓகே, அப்போது இந்த வார் வந்து சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது சுமூகமாகலாம் முடியாது. ஓகே, இது அரைகுறையாக போய் நிறுத்தி முடிஞ்சு திரும்பி இரப்டாகும். ஓகே, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வார்ஸ் ஏதாவது நடந்திருக்காங்க? ஏன்னா ஒரு சிவில் வார் நடக்கிறத நம்ம பார்த்தோம். ஃபுல்லாக சிவில் வார் தான். லெபனானில் நடந்தது, அதுக்கப்புறம் ஓஞ்சு போய் நின்றுது. ஈரானுக்கும் ஈராக்கும் நடந்து ஓஞ்சு நின்றுது. இப்போ இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சிவில் வார் மாதிரி நடக்குமா சார்? அப்போ வாய்ப்புகள் எதுக்கு வேணால் அவன் அமெரிக்காவை இனிமேல் அடிச்சுனே இருப்பான். இவன் அமெரிக்கா திரும்பி மேலே அப்பப்போ குண்டு போட்டுனே இருப்பான். இல்லை சார், இப்போ சிவில் வாருங்கிறது பக்கத்து கண்ட்ரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்றது சிவில் வார் கிடையாது. சிவில் வாருங்கிறது ஒரே ஊரில் 2 பேர் அடிச்சுக்கிறது. சிரியாவில் நடந்தது தான் சிவில் வார். ஈரானில் சிவில் வார் வந்தால் இந்த கவர்மெண்ட் கவுந்துரும். ஈரானில் சிவில் வார் வரல. சிவில் வார் வராமல், பட் இப்போ அவங்களுடைய பப்பெட் கவர்மெண்ட்டை உட்கார வைக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. அதுதான் ஆள் இல்லை. அதனால தான் இது வந்து எக்ஸிட் ரூட் போடாமே பண்ணிட்டான். அண்ட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து ரஷ்யா இவங்களுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்து உதவுறாங்க. ரஷ்யாவே பிச்சைக்காரப்ப. பட் இதில் ரஷ்யாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அட்வான்டேஜ், கச்சா எண்ணெய் விலை ஏறிடுச்சு. அதனால் அவனுக்கு ஒரு வின்ஃபால், ஒரு ஷார்ட் ரிலீஃப். அப்புறம் திரும்பி கச்சா எண்ணெய் விலை இறங்கும், சரியாக போய்டும். பட் இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரம்ப் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாருங்கிறது தான் தெளிவான ஃபேக்ட். இது வந்து இப்போ இந்த வருஷம் ஒரு எலெக்ஷன் வருதுன்னு சொல்றீங்கல்ல சார், நவம்பர்ல வருது. அதுல வந்து எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டா எதிரொலிக்கும். அப்போ ட்ரம்ப் வந்து லேம் டக் பிரசிடென்ட் தான், which is செனட்ல ஷிஃப்ட் பண்ணானா லேம் டக், பவர் இல்லாத பிரசிடென்ட். பவர் இல்லாம பிரசிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஓகே, பட் அவர் பவர் டெஃபினட்டா குறையும். ஓகே, கம்ப்ளீட்டா போயிடுமாங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே சார், இப்போ பவர் இல்லாத பிரசிடென்ட்டா அவர் மாறிட்டார் அப்படின்னா இந்த வார் போற மாதிரியான விஷயங்களை அவர் டிசைட் பண்ண முடியாதா? டிசைட் பண்ண முடியாது. அதனால தான் ஒருவேளை நாட்டோ கண்ட்ரீஸ் எல்லாம் அமைதியா இருக்காங்களோ, நீ ஷிப் அனுப்ப சொன்னா அனுப்ப மாட்டேன் போ அப்படின்னு. அப்படி என்னப்பா, நீ வந்து அவனையே மிரட்டினல்ல, நீ கிரீன்லாண்டில் அவனையே மிரட்டின, அவன் எப்படி உனக்கு வருவான்? அப்புறம் ரஷ்யாவோட சைன் பண்ண அக்ரிமெண்ட்டுன்னு ப்ரெஷர் போட்ட, நீ என்ன பண்ணங்கிறது இருக்குல்ல. ஓகே சார், இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து 2 இந்தியன் கப்பல் வந்துருச்சு அப்படின்னு ஜெயசங்கர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கும் அவங்களுக்கும் பிளாங்கெட் அக்ரிமெண்ட் கிடையாது. டெய்லி போய் அவன் காலில் நான் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவேன், ஏதாவது 1-2 கொடுத்தானா உண்டுன்னு சொல்லியிருக்காரு. பிளாங்கெட் அக்ரிமெண்ட்னா சார், இந்தியன் கொடி இருந்தால் எந்த கப்பல் வேணால் போகலான்னு கிடையாது. ஓகே, இப்போ சைனீஸ் கொடி போட்டுன்னு எந்த கப்பல் வேணால் போகலாம். ஆமாம், இந்தியன் கொடினா நீ வந்து சார் ப்ளீஸ் சார் 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 சார்னு கெஞ்சணும். ஏன் சார் இப்போ இல்லைப்பா, இவர் தான் சொன்னார். இல்லை, அயத்துல்லா கொமேனி வந்து அவருடைய ஜென்ரலில் ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்தது ஜென்ரலாக இல்லை, அவருடைய கரெக்ட் பொசிஷன் எனக்கு தெரியல. அவர் சொன்னது வந்து இந்தியா மேலே மிகப்பெரிய மரியாதை அயத்துல்லா கொமேனி வச்சிருந்தாரு. இந்தியா மேலே இந்தியா என்ன பண்ணிட்டு, அது அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ஈரானியன்ஸ். ஆனால் இந்தியா என்ன பண்ணிட்டு போய் இஸ்ரேலில் கட்டி பிடிச்சது. ஓகே சார், நமக்கு என்ன இது கேஸ் கிடைக்குமா? கிராண்ட் ஸ்வீட்ஸில் போனேன். கிராண்ட் ஸ்வீட்ஸில் கடையெல்லாம் மூடி இருக்கிற நோட்டீஸ் இருக்குது. அதான் உண்மை.
நான் நேற்று என் ஃப்ரெண்டுகிட்ட பேசினேன். ம். அவன் பேட்டா ஷோரூம் வச்சுருக்கிறான் ம். ஊரில். ம். அங்கே பல ஷூஸ் விற்கிறான். ம். எல்லாரும் என்ன போட்டாங்க, ஷூ விலை 10% ஏறும் ம். அப்படின்னு போட்டாங்க. ம். கார் விலை, மோட்டார் சைக்கிள் விலையெல்லாம் ஏறப்போகுது. ம். ரைட்டா? எலக்ட்ரானிக்ஸ் விலையெல்லாம் ஏறுது. பாம் ஆயில் விலை ஏறி இருக்குது. ம். ஹோட்டலில் தின்பண்டிங்க சாமான் ஏறி இருக்குது. ம். இதுதான் இந்தியாவுக்கு ரியாலிட்டி. மற்றதெல்லாம் கதை. உன் தோசை காசு ஏறிடுச்சு, டீ ஏறும், பாம் ஆயில் ஏறும், ம். முட்டை விலை ஏறும், ஷூ வாங்கினோன்னா ஏறும், பிளாஸ்டிக்கில் என்ன பொருள் வாங்கினாலும் ஏறும். இதுதான் இந்தியாவோட ரியாலிட்டி. ஏறுறதுக்கு ஒரு காரணம். ஒன்று, அந்த க்ரூட் ஆயில் விலை ஏறதுனால பிளாஸ்டிக் பார்ட்ஸ் ஏறும். ம். 2வது, ரூபா அதிபாதாளத்துக்கு போகிறதுனால அதுவும் ஏறும். இல்லைங்க சார். இன்னொரு சந்தேகம். இப்போ நீங்க சொன்னது தோசை விலை ஏறிடுச்சு, டீ விலை எல்லாம் நான் ஏறிடுச்சு. சொல்லியே, நீ தானே சொன்ன போயிட்டு இல்ல இல்ல. வந்துட்டேன். அதான் நீங்க நான் நான் சொன்னது வெளில தான் நீங்க போய் சொல்றீங்க. எனக்கு நான் அதுல இருந்து வெளில நான் போய் கேள்வி எடுக்கிறேன். தோசையெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் அதுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ தோசை விலை ஏறிடுச்சு, டீ விலை ஏறிடுச்சுங்கிறத தாண்டி நானே கண்கூடா பார்த்தேன். தோசை விலை ஏறிச்சு, அப்புறம் ஒரு பாயிண்ட்ல தோசைக்கு சாம்பார் குறைஞ்சது, அப்புறம் ஹோட்டலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டீயும் எடுத்துட்டா கூட சின்ன சின்ன கடையில ஏதோ டீ வீட்ல இருந்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்ல இது எதுவுமே கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த வார் கொண்டு போய் நிறுத்திடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. ஏன் வார சொல்கிற? ரிலையன்ஸ் இருக்குல்ல 70 மில்லியன் டன்னு. ம். ஏன் அதை கை வைக்கல? ஏன் ராசன் ஷாப்பில் கை வைக்கல? இந்தியாவில் இப்போ இருக்கிற ஆட்சியில் முதலாளிங்களுக்கு ஒரு சட்டம், உன்ன மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னொரு சட்டம். என்ன மாதிரி உங்கள மாதிரியா சார்? கார்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் நீ ஒன்று தான். ஓகே. முதலாளிங்கிறது அவங்களுக்கு A1 to A7 தான். ஓகே. A1 to A7க்கு ஒரு ரூலு, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ரூல். உங்க பேரும் 7 தான் சார் இருக்கு. அதனால் நான் A7ல இல்லையே. ஓகே. ஃபைன் சார். அதான் இந்த சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவோமா? எஸ். பட் ஷார்ட்டேஜஸ் இருக்கும். ம். இதோட பெட்டர் என்னென்னா, இப்போ ஸ்டீல் விலையெல்லாம் ஏறுது. ஆ. ஏன் ஸ்டீல் விலை ஏறுது தெரியுமா? பல்க்கு ஸ்டீல் ரெடி ஆகிடுது. அதை கட் பண்ணணும்ல, ஸ்டீலை கட் பண்ணி தானே கொடுப்பான். ஆமா சார். அந்த ரோல் பெரிய காயில் எடுத்து கட் பண்ணுவான்ல, அதுக்கு கேஸ் இல்லை. அதனால ஸ்டீலுக்கு டிமாண்டு. ஆமாம். அலுமினியம் அதே கேஸ் தான். ஆனா அலுமினியம் தான் அடுத்த கோல்டுன்னுலாம் சொல்லிட்டு அதான்ப்பா, இருக்காங்க. கேஸ் இல்லைன்னா என்ன வேணால் போடலாம். அது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா வரல, அதனால ரேட் ஏறிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல கண்ணாபின்னான்னு மார்க்கெட்ல இந்த ஏறிடுச்சுன்னு சொல்றாங்க. வெள்ளியில் எப்படி இந்தியர்கள் ஏமாந்தாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு படிச்சேன்ல, ம். அதே மாதிரி தான் அதுவும். ஓகே சார். ஃபைன். ஸோ இந்த வார் பாசிபிளி எப்போ எண்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ட்ரம்ப்பு போரும் அப்படின்னு தோணுன வரைக்கும். ஆனால் அப்புறம் ஈரானியன் சும்மா இருக்க மாட்டான், ம். மூக்க தேய்ப்பான். அதனால் எதுக்கு இப்போதைக்கு முடிவே இல்லை. ட்ரம்ப்பே போர் அடிச்சால் நீ வா சண்டை போடலான்னு கூப்பிடுற மாதிரி தான் ஈரானும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். ஃபைன் சார். இதனால அதாவது இந்த ஷிப் வந்துருச்சுன்னாங்க. வந்துருச்சான்றதுக்கான கிளாரிட்டியே எனக்கு இல்லை. என்ன தெரியும்னா, ம். எல்லா ஹோட்டலும் நார்மலாக பண்ணி ம். தோசை விலை, டீ விலை குறைச்சா நடந்துருச்சு. ம். கேஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா அதான் உண்மை. ரைட் சார். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வார் நடக்கிறது நம்மளோட வீட்டு கிச்சன்ல. இதுலேயே இருக்கேப்பா. நீ ஏன் வந்து ரிலையன்ஸ் பற்றி பேச மாட்டேங்கிற? ஏன் ராசன் சாஃப்ட் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? சில பேர், நம்ம ஊரில் 2 பேர் இருக்கார். ஒருத்தர் கிரிக்கெட் வெப்சைட்டில் ஆரம்பித்து பிஹெச்டிலாம் படிச்சிருக்கிறாரு. மற்றவங்களுக்கெல்லாம் மணிப்பூரில் எப்படி நடந்துக்கணும்னு அட்வைஸ் கொடுப்பாரு. ம். அவர் மோடி பக்தர். அவர் வந்து என்ன சொல்லுவார், அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, கட்டர் கேஸ்லால் எப்படி கேஸ் பண்ணலான்னு. மெட்ராஸ் அமெரிக்காவில் போய் பிஹெச்டிலாம் படிச்சிருக்காரு இன்ஜினியரிங்கில். அவர் உங்களுக்கு சாக்கடையிலேருந்து கேஸ் எடுத்து கொடுத்து டீ போட்டு கொடுப்பார், அவர் குருநாதர் சொன்ன மாதிரி. ம். ஏன் அவரை கேளுங்களேன் எப்படி கேஸ் பண்ணலான்னு. ஊரில் மற்றவெல்லாம் என்ன பண்ணணும்னு கமெண்ட் அடிக்க தெரியுதுல்ல. இப்போ அவர் படித்த படிப்பை யூஸ் பண்ணி கட்டர்லேருந்து, தலைவன் சொன்ன மாதிரி கட்டர்லேருந்து கேஸ் எடுத்து கொடுக்க வேண்டியதானே. சரி சார். இப்போ நீங்க ரிலையன்ஸ் பத்தி சொல்றீங்க. ஆமாம். அது என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க தான் எல்லாத்தையும் இந்த சைட் நாங்க ஓகே நாங்க. கார்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் உடைய ம். அங்கே வர ரிஃபைனரியில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் ம். வெளிநாட்டுக்கு காட்டன் விலை ஏறிடுச்சுனால ம். காட்டன் எக்ஸ்போர்ட் பேன் பண்ணுறீங்கல்ல. ம். இப்போ பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணு, சரியாக போச்சு. ம். பெட்ரோலியம் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணு, அவ்வளோதான் கேள்வி. நீ மற்றது இப்படி ரிலையன்ஸ் இதை சொன்னான் சொன்னால் இந்தியாவுக்காக முகேஷ் அம்பானி கொடுத்தாலாம் வேணாம் எனக்கு. ம். கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் போடு, இந்தியன் போர்ட்லேருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வெளில போகாது அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷனை கொண்டு வர நான் ஒத்துக்கிறேன். ஓகே சார். டன். தேங்க் யூ சார்.
ஸோ இந்த வார், யுவான், பெட்ரோ டாலர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி. வணக்கம்.